கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமவைரம் தொகுதி. வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி இந்த ஆட்சி தொடங்கிலிருந்து தொடர்ந்து பல்வேறு விவகாரங்களை டார்கெட் செய்யப்படுவதாக ஒரு கருத்து இருக்கக்கூடிய சூழல்ல அண்மையில கடந்த திமுக ஆட்சியில அமைச்சராக இருந்தபோது டாஸ்மாக் விவகாரங்கள்ல பல்வேறு முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு வழக்கானது புதிதாக தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து முன்ஜாமீன் மனு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டதுக்கு மனுவை நீதிபதிகள் ரத்து பண்ணியிருந்தாங்க. அதனொட்டி உச்சநீதிமன்றத்துக்கு போன செந்தில் பாலாஜி அவருக்கு தலைமை நீதிபதி தலைமை நடந்த அந்த அமர்வு முன்ஜாமீன் வழங்கியிருக்காங்க நிபந்தனைகளும் கூடிய. அந்த வழக்கினுடைய பின்னணி என்னங்க சார்? அதாவது நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த தாவேகா அரசு அமைந்ததிலிருந்து தொடர்ந்து குறிவைக்கப்படுகிற ஒரு நபராக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தார். ஏன் அப்படின்னா இந்த கரூர் துயர சம்பவத்தில் தொடக்க முதல்ல அதிலிருந்தே அவங்க மேலே அவங்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு தீராத ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்தது. ஏன்னா அவங்க அங்கே ஏதோ கரூர் மக்களுக்கு ஆதரவானவர்கள் அப்படிங்கிற ஒரு இமேஜை தாண்டி, ஏன்னா அவர் சம்பவம் நடந்த உடனே ஓடி ஒளிந்தார் விஜய். ஆனால் உடனடியாக அன்றைக்கு மருத்துவமனைக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு தோளோடு தோள் நின்று அவர்களுடைய துயரத்திலே பங்கேற்றவர் செந்தில் பாலாஜி. அதனால அப்போ இருந்தே அவங்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு தீராத வெறுப்பு என்பது இருந்தது. இப்போ இந்த ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணாங்க, ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா அவர்களுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நீங்கள் அரசுக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படின்றதுக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் மூன்றாம் நபர்கள் மூலமாக அவர்கிட்ட பேரம் பேசி பணம் இது பண்ணாரு அப்படிங்கிற காரணத்துக்கு ஒரு வழக்கு போட்டாங்க. அப்போ உடனடியாக அவர் உயர்நீதிமன்றத்திலிருந்து பிணை பெற்றார். அடுத்து அந்த பிணைக்கு நிபந்தனைக்காக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அவர் தொடர்ச்சியாக கையெழுத்து போட்டுட்டு இருக்கார். இந்த நிலையில் நேற்று ஜூலை 28 நேற்று முன்தினம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் ஒரு 41 இடங்களில் டாஸ்மார்க்கோட சம்மந்தப்பட்ட இடங்களில் ரெய்டு நடக்குது. செந்தில் பாலாஜி அவர்களுடைய சொந்த ஊரான அந்த கரூர் மாவட்டம் ராமேஸ்வரன் பட்டியிலையும் அவங்களுடைய பெற்றோர்கிட்ட அந்த வீட்டில் பெற்றோர் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வருமான வரி இது டிவிஎஸ்சி தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸாரை சோதனை நடத்தினார்கள். அதே போல் சென்னையில் ஹோட்டலில் தங்கியிருந்த செந்தில் பாலாஜி அவர்களிடமும் நேரடியாக விசாரணைகள் நடத்தினாங்க. அதற்கு பிறகு அன்று இரவு ஒரு 7 பேர் மேலே அவசரமாக ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆச்சு. என்ன அப்படின்னா, டாஸ்மார்க்கில் நிறைய முறைகேடுகள் நடந்தது. அதாவது விரும்புகிற நிறுவனத்தில் மட்டும்தான் இவங்க கொள்முதல் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு இடத்துல பொருட்கள் வெவ்வேறு கடைகளுக்கு போகும் இல்லையா, அந்த போக்குவரத்து ஆர்டர் இவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுத்தாங்க என்பன போன்ற ஒரு பொதுப்படையான காரணங்கள் தான். குறிப்பாக இந்த இடத்துல இந்தந்த சிக்கல் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிக்கான இது போட்டு அவங்க எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் ஒரு ஜென்ரிக்கா, இது யார் வேணாலும் போகிற போக்கில் சொல்லலாம். இப்போ இவர் வேண்டிய இடத்துல பணம் இது வாங்கிட்டாரு, இங்கே வண்டி அனுப்புறதுல அவருக்கு இது இருக்குது, பாட்டிலுக்கு 10 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் கூட பாட்டில்களுக்கு அப்படின்ற மாதிரி வெவ்வேறு காரணங்கள் அனைத்துமே பொதுப்படையான காரணங்கள் தான். இது ஒரு பெரிய குறிப்பாக இந்த இடத்துல இப்படி தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியானது இல்லை. ஆனால் அப்படி ஒரு எஃப்ஐஆர் என்பது பதிவு செய்யப்படுது. அடுத்து இவர் அதில் குற்றவாளியாக காட்டப்படுகிறார். அதே போல் அந்த டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனராக இருந்த விசாகன் ஐஏஎஸ் அவர், அதே போல் டாஸ்மார்க்கினுடைய ரீஜனல் மேனேஜராக இருந்தவங்க, இப்படி பல்வேறு நபர்கள் ஒரு 7 பேர் மீது வழக்கு தொடர்றாங்க. இந்த வழக்கில் மீண்டும் அவரை எப்படியாவது கைது செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான வேலையில் அவங்க இருக்காங்க. இந்த நிலையில் நேற்றைய தினம் ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் முன்பிணை தாக்கல் செய்தது விசாரணைக்கு வந்தது. அப்போது அதையொட்டி ஒரு காலையில் அந்த முன்பிணை என்பது அவருக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அவர் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட உடனே அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட வரும்பொழுது அந்த ஊத்தங்குறை சட்டமன்ற உறுப்பினருக்கு லஞ்சம் கொடுத்த அந்த வழக்கில் உதிரை பேர வழக்கில் அவர் கையெழுத்திட வரும்பொழுது அவரை கைது செய்து விட முயற்சியில் அவங்க இருந்தாங்க. ஆனால் அவர் நேற்று 2 நேரமும் அவர் கையெழுத்து போட போகலை. நேற்று அந்த நிபந்தனையின்படி அவர் காலையும் மாலையும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போடணும். ஆனால் அவர் நேற்றைய தினம் இங்கே போகாமல் அவர் சட்ட ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கான வேலைகளை அவர் பார்த்து கொண்டிருந்தார். அப்போது இவர் எப்படியாவது இன்றைக்கு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் நேற்றே வழக்கு தொடுக்கப்பட்டு அதை அவருடைய வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் நேரடியாக இதை அர்ஜென்ட் பெட்டிஷனாக எடுக்கணும், அதாவது அவசர வழக்காக எடுக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி முன்பாக கோரிக்கை வைத்தார் நேற்று. அப்போ அதன் அடிப்படையில் இன்றைக்கு அது விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கு. முதலில் இது விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது பார்த்தீங்கன்னா நீதியரசர் மோகனா என்பவரின் கீழே
வழக்கு பட்டியலிடப்பட்டது. ஆனால் நீதியரசர் மோகனா வந்து வழக்கறிஞராக இருந்தபோது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆதரவாக பல வழக்குகளில் வாதாடி இருக்கிறார். அப்போ நானே வந்து அவரது வழக்கை விசாரிப்பது வந்து முறையாக இருக்காது என்று சொல்லி தாமாக முன் வந்து அந்த வழக்கிலிருந்து அவர் விலகி கொண்டார். அவர் அந்த வழக்கிலிருந்து விலகி கொண்ட பிறகு மீண்டும் அது வந்து தலைமை நீதிபதி அமர்வுக்கு வந்து விட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதியரசர் ஜாய் மல்யா பாக்சி, இந்த இருவர் அடங்கிய அமர்வில் தான் இன்னைக்கு வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் வந்து குரு கிருஷ்ணகுமார் என்பவர் வந்து ஆஜராகி வாதிட்டார். செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வாதிட்டார். கூடுதல் வழக்கறிஞர்கள் வந்து 2 தரப்பில் இருந்தாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பில் வந்து முகுல் ரோத்கி, அதே மாதிரி அமிதானந்த் திவாரி போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. அதே போல் வந்து ஹரிப்பிரியா பத்மநாபன், சித்தார்த் தவே போன்றவர்கள் அரசு தரப்பில் கூடுதல் வழக்கறிஞராக இருந்தாங்க. இதில் கபில் சிபல் அவர்கள் வந்து தன்னுடைய வாதத்தை முன்வைக்கும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து சம்பவம் வந்து 2021 25 வரைக்கும் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த 2025 ஜூலையில் வந்து இதே விஷயத்தை இடி முன்னெடுத்தது. இடி வந்து முன்னெடுத்து ஒரு விசாரணை நடத்தினாங்க. அப்போ டாஸ்மார்க் சார்பாக ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணப்படுச்சு. ஆனால் அந்த அஃபிடவிட்டை முற்றிலுமாக மாற்றி இப்போ வந்து இவங்க ஒரு இதை வந்து அந்த அஃபிடவிட்டுக்கு முரணாக இவங்க இப்போ வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். இது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அஃபிடவிட்டுக்கு மாறானது. இது வந்து ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இது நடந்திருக்கிற காரணத்தால் இதுக்கு வந்து அரசியல் தான் காரணம். இப்போ அரசியல் ரீதியாக ஒரு பழிவாங்குவதற்கு தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதே ஒரு ஆதாரத்தோடு சொல்றாரு. ஏன் அப்படின்னா ஒரு டாஸ்மார்க் நிறுவனத்துக்குள்ளேயே போய் இடி வந்து சோதனை போட்டது. அப்போது டாஸ்மார்க் நிறுவனத்துக்குள்ளேயே போய் இடி வந்து சோதனை நடத்தி அதனுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் எல்லாம் வந்து நேரடியாக விசாரணை நடத்தும் போது இப்படியான சிக்கல் எழுந்திருக்குமே ஆனால் அப்போவே அது வந்து கவனத்துக்கு வந்திருக்கணும். அப்போ அதெல்லாம் அப்போ வந்து இல்லாமல் இப்போ வந்து இவங்க புதிதாக இதை சொல்லுவதால் இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை தான் அப்படிங்கிறத அவர் முன்வைக்கிறார். அப்போ உடனே வந்து குரு கிருஷ்ணகுமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் இல்லை, இது வந்து சம்பவம் வந்து தவறு நடந்தது உண்மைதான். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தன்னுடைய அமைச்சராக இருந்தனால அவருடைய செல்வாக்கை காரணம் காட்டி அவர் மேலே வந்து அப்போ வழக்கு பதிவு பண்ணலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனடியாக இன்னொரு தலைமை நீதிபதி போக இன்னொரு நீதிபதி அமர்விலே இருந்த பாக்சி எனக்கு இன்னொரு கேள்வியை கேட்டார்னா, அந்த முழு காலகட்டத்திலும் செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை. ஏன்னா செந்தில் பாலாஜி விடுதலைக்கு பிறகு, அதாவது வந்து இடியால் கைது செய்யப்பட்ட அந்த விடுதலைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு வந்துடுறார், அமைச்சரை விட்டு வெளியே வந்துடுறார். அப்போ அவர் அமைச்சராகவே இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வியை பாக்சி முன்வைத்தார். அப்போ இப்படியாக அந்த விசாரணை வந்து தொடர்ந்து நடந்தது. இறுதியில் வந்து இது முழுக்க முழுக்க இந்த கைது அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீதிபதியை தெரிவித்தாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் தான். அதாவது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸில் நீங்கள் எதற்காக உங்களுக்கு வந்து அவர் கைது செய்யப்படணும், ஏன்னா டாக்குமெண்ட்ஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவருடைய இன்ட்ராக்ஷனுங்கிறது பெரிதாக தேவைப்படுகிற இடத்துல தான். இப்போ நீங்கள் இதை பற்றி ஒன்றும் ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் அவரை வந்து காவல் எடுத்து விசாரிக்க வேண்டிய தேவையெல்லாம் இருக்கும். இப்போ இங்கே எல்லாமே டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் தான், எதற்காக நீங்கள் அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை அவர் வெளியே இருந்தால் சாட்சிகளை கலைச்சிடுவார், இந்த மாதிரியான இது இருக்குன்னா சாட்சிகளை கலைப்பது என்பது உடனடி வழக்காக இருந்தால் சாத்தியம். இப்போ இன்றைக்கி நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், என்னை நீங்கள் பிடிச்சிட்டு போகலன்னா நான் இன்றைக்கே உடனே சாட்சியத்தை கலைச்சிடுவேன். ஆனால் இது வந்து பல முன்பாக ஆண்டுக்கணக்கு முன்பாக நடந்த வழக்கு. அப்போ இதில் போய் நீ சாட்சியத்தை கலைப்பது என்கிற ஒரு இது வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி இவரை கைது செய்ய தேவையில்லை என்று சொல்லி இந்த வழக்கில் இவரை கைது செய்வதற்கு தடையும் விதித்து அவருக்கு முன்பினையும் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இதற்கிடையில் வந்து அதில் நிபந்தனையாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சாட்சிகள் எதையும் கலைக்கும் நடவடிக்கையில் செந்தில் பாலாஜி ஈடுபடக்கூடாது, அவருடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைத்து விட வேண்டும், அதாவது வெளிநாடுகள் எதற்கும் அவர் செல்லக்கூடாது என்பது போன்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இடையில வந்து என்ன மறுபடியும் தமிழ்நாடு அரசு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நேற்றைய தினம் வந்து குதிரைப்பேர வழக்கில் அவர் கையெழுத்து போட வரல என்பதனால அதை வைத்து அந்த பிணையை வந்து ரத்து பண்ணிடலாம். ஏன்னா நிபந்தனை வந்து என்னன்னா, அவர் டெய்லி 2 டைம் சைன் போடணும். அப்போது ஒரு நாள் அவர் சைன் போடாத காரணம் காட்டி, ஏன்னா இங்கே பிணை வந்துருச்சு, டாஸ்மார்க் வழக்கு பிணை வந்த உடனே குதிரைப்பேர வழக்கோட பிணையை ரத்து பண்ணுறதுக்கு வந்து அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ அதற்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் இன்னொரு வழக்கை தாக்கல் பண்ணுறார். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து என்னை வந்து வேறு வழக்கில் கைது செய்ய முயற்சி நடக்கிறது, டாஸ்மார்க் வழக்கில் வந்து இப்போ தான் புதிதாக ஜூலை 28 தான் வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து என்னை கைது செய்ய முயற்சிக்கிறாங்க. அப்போ அதற்கான சட்ட நடவடிக்கையில் நான் ஈடுபட வேண்டியது இருப்பதால் எனக்கு ஆகஸ்ட் 5 வரைக்கும் நான் இதில் கையெழுத்து போடுறதுக்கு எனக்கு விலக்கு கொடுக்கணும்
அப்படிங்கிற ஒரு பெட்டிஷனையும் அங்கேயே அட்வான்ஸாக போட்டார். அப்போ அதனால் வந்து செந்தில் பாலாஜியை கைது செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கு தாவேக அரசு வந்திருக்கிறது. ஓகே சார், இப்ப தொடர்ந்து வந்து இவங்க ஒரு பழிவாங்கலோடயே இந்த செய்தியை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களா தாவேகா? இல்லை, கண்டிப்பாக. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜூலை 10ஆம் தேதி வந்து விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போனார் இல்லையா, அந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவங்க திட்டம். செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில் வைத்து விட்டு அவர் கரூருக்கு போகணும். அங்கே போய் அவர் வேற மாதிரி பேசணும்னு நினச்சிருந்தார். ஆனால் அது நடக்கலை. ஏன்னா அதை ஜூலை 8ஆம் தேதியே ஒரு பிணை வாங்கிட்டார் குதிரை பேர வழக்கில். ஆனாலும் போய் அங்கே போய் என்ன பேசினார்னா, ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசினார். உங்கள் ஊருக்காரர் வந்து ஓடு ஓடுன்னு ஓடிட்டு இருக்காருன்னு பேசினார். ஆனால் அப்போது வந்து அவர் ஓடலை ஒளியலை, பிணை வாங்கிட்டார். இப்போ உடனே அடுத்த வழக்கு இது பண்ணாங்க. இப்போ அடுத்த வழக்கில் இன்னைக்கு பிணை வாங்கிட்டார். இப்போ இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, புதிதாக இன்னும் ஏதாவது ஒரு வழக்கு இருக்கிறதா? அப்போ அவருடைய திட்டமே என்னன்னா, ஏதாவது ஒன்றை செஞ்சு செந்தில் பாலாஜியை கைது செஞ்சிடணும். அதை வைத்து, ஏன்னா இன்னைக்கு வந்து கரூர் வழக்கில், அதாவது நீங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் மீது ஒரு தலைக்கு மேல் ஒரு கத்தி தொங்கி கொண்டிருக்கு. கரூர் கூட்ட நெரிசல் மக்கள் பலியான அந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணையை விஜய் எதிர்கொண்டு இருக்கிறார். அப்போ அதில் குற்றப்பத்திரிகையிலும் ஒரு பேர் இருப்பதாகத்தான் தகவல் சொல்லப்படுகிறது. அப்போ நாளைக்கு அந்த வழக்கில் செந்தில் பாலாஜி ஒரு சாட்சியாக இருக்கிறார். அவரும் வந்து விசாரணைக்கு டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு சென்று வந்திருக்கிறார். அப்போ செந்தில் பாலாஜியை வந்து கைது செய்து அந்த கரூர் வழக்கில் தனக்கு எதிராக சாட்சியம் ஏதாவது சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவரை வந்து உருட்டுவதற்காக, மிரட்டுவதற்காகத்தான் இந்த வேலையை அவர்கள் தொடர்ந்து, ஏன்னா நீங்க ஒரு இது பார்ப்பாங்க, அதுல பெயில் வாங்கிட்டு அடுத்து விட்டுருவாங்க. ஆனா தொடர்ச்சியாக அவரை எப்படியாவது பண்ணி அவரை கைது பண்ணணும் அப்படிங்கிற வேலையிலேயே அவர்கள் தொடர்ந்து முனைப்போடு இருப்பதை பார்க்கும் பொழுது, அப்போ இந்த கரூர் வழக்கில் வந்து விஜய் தப்பிப்பதற்கு செந்தில் பாலாஜியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர் தொடர்ச்சியா அப்படி செந்தில் பாலாஜியை குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது. இதுல வேற ஏதாவது அடிப்படை காரணம் இருக்காங்க சார்? இப்ப தேர்தல், இடைத்தேர்தல் கூட வர அறிவிக்கப்படலாம்னு நேரம் கூட ஒரு தகவல் கூட இருக்கிறது. அதுவும் இது காரணமா இருக்கலாம். தாராபுரம், பெருந்துறை, கரூர் போன்ற இடைத்தேர்தலில் ஒரு ஆதிக்கம் செலுத்துவார்னு எதுவும் செயல்பாடுகளா இருக்கு? கண்டிப்பாக. ஏன்னா இப்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 7 தொகுதி தமிழ்நாட்டில் காலியாக இருக்கிறது. அந்த 7 தொகுதியில செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கரூரை சுற்றி தொகுதிகள் ஒரு 4 தொகுதிகள் இருக்கு. திருச்சி கிழக்கு, திருச்சி வந்து கரூருக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி. அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, தாராபுரம், கரூர்லேயே நடக்குது. எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். ஆக இந்த முக்கியமாக அந்த 7ல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தொகுதிகள் இங்கிட்டு தான் இருக்கு. அப்புறம் அங்கிட்டு வந்து மதுராந்தகம் இருக்கு, விராலிமலை இருக்கு. இது மாதிரி விராலிமலை, புதுக்கோட்டையும் ஓரளவுக்கு அருகாமை உள்ள தொகுதி. ஆக இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒரு எழுச்சியோடு அவர் எதிர்த்தரப்பில் வந்து ஆதரவாக நிற்பார் அப்படிங்கிற காரணத்துக்காக அவரை முட்டுக்கட்டை போட்டு அவரை சிறையில் வைத்து விட்டால் ஒரு 3-4 மாதம் அவர் சிறையில் இருந்தாருன்னா அந்த கால இடைவெளியில் இடைத்தேர்தல் வந்துடும், நம்ம செந்தில் பாலாஜி களத்தில் இல்லைன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் அவர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு நினைவூட்ட வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இப்படி நினைத்து கொண்டுதான் பாஜக வந்து 2024 தேர்தலப்போ அவர் சிறையில் வச்சுச்சு. 2024 அவரை சிறையில் வைத்து விட்டால் கொங்கு பகுதிகளில் பாஜக வெற்றி பெற்று விடலாம் என்று நம்பியது. கோவையில் நிற்கிற அண்ணாமலையாவது வெற்றி பெற்று விடுவார்னு நினைச்சார். ஆனால் செந்தில் பாலாஜி சிறையிலே இருந்து கொண்டே வந்து தேர்தல் பணிக்கு வந்து ஆலோசனைகளை கொடுத்தார். அவர் இல்லாத களத்திலே, இல்லாத சூழலிலும் 40க்கு 40 இடங்களை திமுக வென்றது. கொங்கு பகுதியை மொத்தமாக வென்றது. ஆகவே வந்து இந்த சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுங்கிற கதையா, செந்தில் பாலாஜி இல்லைன்னா இடைத்தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பலிக்காது. ஓகே சார், இப்போ ஒட்டுமொத்தமாக அதை எப்படி சார் பார்க்கலாம்? இப்போ தாவேக அரசு தொடர்ந்து வந்து ஊழல் செஞ்சவங்க யாரும் தப்பிக்க முடியாதுன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. ஆனால் அது அரசியல் பழிவாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து வருது. ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்கலாம் சார்? அதாவது நீங்கள் ஊழல் செய்தவர்கள் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவர் எப்படி வந்து எம்ஆர் விஜயபாஸ்கரையும் டாக்டர் விஜயபாஸ்கரையும் கட்சியில் சேர்த்தார். இப்போ நீங்கள் கரூரில் செந்தில் பாலாஜி மீது இவ்வளோ வழக்கு இருக்கிறது, நீங்கள் குறி வச்சு அவரை தொடர்ச்சியாக வேட்டையாடுறீங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது வழக்கு இருக்குது. வழக்கு குற்றப்பின்புலம் இருக்கவங்கள நீங்கள் எப்படி கட்சியில் சேர்த்தீங்க? இப்போ அவருக்கு இன்னும் ஒரு 2-3 தினங்களில் அவர்களுக்கு கட்சி பதவி கொடுப்பதாக ஒரு தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. எப்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்க? துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் டாக்டர் விஜயபாஸ்கருக்கும் கொடுக்கப்பட போகிறதா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி சபரியா, அவர் சபரிவர்மன் வந்து இதுக்கு உள்ளானார், காவல்துறையுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி மரணம் அடைந்தார். அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு? 250 கிராம் குட்கா வச்சிருந்தாருங்கிறது தான் அவர் மீது பதியப்பட்ட புகார். குட்கா வழக்கில் சிபிஐ விசாரணையை சந்தித்து கொண்டிருக்கிறவர் டாக்டர் விஜயபாஸ்கர்.
அப்போ ஒரு 250 கிராம் குட்கா வச்சிருக்கவன அடித்து கொள்ளுவோம். ஆனால் அதே நேரத்தில் வந்து தமிழ்நாடு முழுக்க குட்காவை கொண்டு வந்து விட்டவனை, சட்டவிரோதமாக கொண்டு வந்து விட்ட அமைச்சரை வந்து எங்கள் கட்சியில் சேர்த்து நான் துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுப்போம் அப்படிங்கிறது எப்படி இவர் வந்து யாரையும் தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்கிறது? அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, தப்பு செஞ்ச யாரையும் வெளியே விட மாட்டோம், எல்லாரையும் எங்கள் கட்சியில் சேர்த்துக்குவோம் அப்படின்னு தான் அவர் சொல்லுவதை போலத்தான் இருக்கிறது. இன்னொன்று வந்து நீங்கள் விஜயுடைய இந்த தாவேக ஆட்சியினுடைய தொடர் செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது, இப்போ நீங்கள் நம்ம சொல்லுவோம்ல, நீங்கள் ஏதாவது ஒரு படம் பார்க்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தோம்னா இந்த இன்னொருத்தர் வாய்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை போல நீங்கள் கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா இது அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சி. அம்மையார் ஜெயலலிதா தான் இப்படி வந்து விடாமல் பழி வாங்குவாங்க. ஒரு வழக்கில் ஒருத்தன் பெயில் வாங்கிட்டு வெளியே வர்றான்னா, பெயில் வாங்கிட்டு வெளியே வந்த சிறை வாசலில் அடுத்து இன்னொரு வழக்கை சொல்லி கைது பண்ணுவாங்க. இப்படி ஒரு சம்பவத்தெல்லாம் முன்னாள் அமைச்சர் பொன்முடி சந்திச்சிருக்கார். திமுகவை சேர்ந்த பொன்முடி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இதை சந்திச்சிருக்கார். இது மாதிரியான வேலை தான் இப்போது விஜயும் பார்த்துக்கிட்டு இருக்கார். இப்போ நான் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? நடந்து போயிட்டு இருக்க வேலைகளை விட்டுட்டு இன்னைக்கு மக்களுக்கான வேலை என்ன? 80 நாள் ஆட்சிக்கு வந்து இந்த 80 நாளில் நீங்கள் என்ன மக்கள் பணி செய்திருக்கிறீர்கள்? ஏதாவது ஒன்று பண்ணுறீங்களா? இன்னைக்கு வந்து இந்த 41 பேருக்கு இறந்து விட்டார்கள். அந்த குடும்பத்தை சேர்ந்த 32 பேருக்கு அரெஸ்ட் பண்ணி கொடுத்தீங்க. நீதிமன்றம் அதை கேன்சல் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் போய் அதற்கு உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் போக போகிறீங்க. ஆனால் நம்ம மருத்துவ மாணவர்களுக்கான இடம் வந்து பறிபோனதுங்க, ஒன்றிய அரசோட ஒதுக்கீட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய காவிரி மேட்டூர் அணை வந்து இன்னைக்கு வரைக்கும் திறக்க முடியல. விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஏதாவது ஒரு வழக்கு தொடர்ந்தீங்களா? இந்த மேகதாதுவில் அணை கட்ட போகிறோன்றாங்க காங்கிரஸ். நீங்கள் அவர்களுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அவர்களுடைய ஆதரவில் நீங்கள் இருக்கிற காரணத்தால் எங்கள் ஆட்சி தான் அங்கே நடக்குது, நாங்கள் கண்டிப்பாக கட்டுவோன்றார் கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் சொல்கிறார். அதை உங்களால் எதிர்கொள்ள முடியுதா? இதையெல்லாம் விட்டு உங்கள் வேலை என்ன? விரட்டி திமுக காரனை வேட்டையாடுறது மட்டும்தான் உங்கள் வேலையா? அனிதா ராதாகிருஷ்ணனை கை செய்கிறது, மார்க்கண்டேயனை கை செய்கிறது, ஏவாவேலு வீட்டுக்கு ரெய்டு போகிறது, செந்தில் பாலாஜியை துரத்துறது ஒவ்வொரு வழக்கா. ஆக இது எதை காட்டுகிறது? நீங்கள் இது எதையும் பண்ணாமல் அதிமுகலேருந்து டெய்லி உங்கள் கட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. திமுக தோல்வியை சந்தித்தாலும் கூட ஒரு எக்கு கோட்டையாக உறுதியோடு நின்று கொண்டிருக்கு. அப்போ இப்படி எதையாவது மிரட்டி திமுகவில் ஒரு இதை பண்ண முடியாதா? திமுகவில் ஒரு பிளவை ஏற்படுத்த முடியாதா? முக்கியமான நபர்களை இப்படி வழக்குகளை காரணம் காட்டி நம் பக்கம் வளைக்க முடியாதா? அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து எண்ணத்தில் தான் அவங்க இதை செய்கிறாங்க. கண்டிப்பாக இது என்றைக்குமே நடக்காது. நான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்கைகள் உறுதியோடு நிற்கிற கூட்டம். நீங்கள் இதில் வழக்குகளை எல்லாம் காட்டி யாரையும் நீங்கள் உங்கள் கட்சியிலெல்லாம் சேர்க்க முடியாது. இது வந்து இந்திராவை பார்த்த இயக்கம், அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்த இயக்கம், தடா பொடா என பல கொடும் சட்டங்களை சந்தித்த இயக்கம். மிஸ்ஸா போன்ற கொடும் சட்டங்களை எதிர்த்து அவர்களோடு நின்று அவர்களை வென்ற இயக்கம் திமுக. கண்டிப்பாக இப்படி ஒரு வழக்குகளை காரணமாக காட்டிலாம் திமுக காரனை நீங்கள் வீழ்த்த முடியாது. ஓகே சார், வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.